ஸோ கைஸ் இப்போ என்னன்னா நாங்கள் வந்து மார்வத்தி பீச் அப்படின்னு ஒரு பீச்சை நாங்கள் க்ராஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா முருடேஸ்வரா போகிறோம். இப்படி ஒரு என்ட்ரி இருக்கும் முருடேஸ்வரா டெம்பிள் போகிறதுக்கு. முருடேஸ்வரா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இவங்களோட ஃபேமஸ் சாம்பார் ஒன்று இருக்குது, அதை சாப்பிட போகிறோம். எங்கன்னு கெஸ் பண்ணியிருப்பாங்க. எஸ், உடுப்பி போகிறோம் நம்ம. அதுக்கு முன்னாடி இவன் காஃபி வேணும்னு அடம் பிடிக்கிறான். நான் டீ காஃபி குடிக்க மாட்டேன், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஐ எம் டீ டோட்டலர். இங்க வந்தாலும் க்ளோஸ் தான் இருக்குது. ஐயோ டே, என்னடா வாழ்க்கையில ஒரு அடி வாங்கினா பாக்கல. காலையில இருந்து காஃபி கேட்கிறான். நான் காஃபி வாங்கி தர மாட்டேன், உனக்கு நல்ல மீல்ஸ் தான் வாங்கி தருவேன். நான் அடம் முடிச்சுட்டு வந்தேன். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. கோவா வந்தீங்கன்னா பார்த்து 80ல தாண்டிடாதீங்க. பூமர் அங்கிள். எஸ், கமான் அங்கிள். பூமர் அங்கிளா? ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம என்னன்னா ரூம் வெக்கேட் பண்ணியாச்சு ஃப்ரம் எந்த ஹோட்டல்னா விட்ஸ். இந்த ஹோட்டலுக்கு நம்ம நைட் ஸ்டே பண்ணியிருந்தோம். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அண்டு இவன் தான் நைட்டு படாத பாடுபட்டுட்டான். நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க, சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல. இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம போலாங்கிறான். இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். இவங்களோட ஃபேமஸ் சாம்பார் ஒன்று இருக்குது, அதை சாப்பிட போகிறோம். எங்கன்னு கெஸ் பண்ணியிருப்பாங்க. எஸ், உடுப்பி போகிறோம் நம்ம. அதுக்கு முன்னாடி இவன் காஃபி வேணும்னு அடம் பிடிக்கிறான். நான் டீ காஃபி குடிக்க மாட்டேன், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஐ எம் டீ டோட்டலர். ஸோ ரொம்ப டர்ட்டியாக இருக்குது கார், பாருங்களேன். பட்டும் கேவலம் மொத்த கேவலத்தில் இருக்குது. ஒரு எங்கேயாச்சும் வாஷ் முடிஞ்சா வாஷ் விடணும். ஏன்னா நேற்று நம்ம டிரைவின் பீச்ல எல்லாம் போய் நம்ம வீடியோ எடுத்திருந்தோம், அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதை ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலராக வந்துட்டே இருக்கும். இப்போ எங்கே போகிறோம்னா நம்ம உடுப்பியில் ஒரு பெஸ்ட் ஹோட்டல், உட்லாண்ட்ஸ் ஹோட்டலுங்கிற ஒரு ஹோட்டலுக்கு நம்ம போக போகிறோம். அது ரொம்ப ஃபேமஸ். உடுப்பியோட அந்த சாம்பார், அவங்க கொடுக்குற அந்த பூரி, அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டே ரொம்ப 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 ஃபேமஸ்ன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அண்ட் 2-3 vlogs எல்லாம் பார்த்துருக்கிறேன். ட்ராவல் vlogs சில பேர் பண்ணியிருக்காங்க. அங்கேயும் யாரும் தமிழில் யாரும் போட்டதில்லை, நம்ம தான் அங்கே ஃபஸ்ட்டாக இருக்க போகிறோம். மேபி பாப்புலராக இல்லாதவங்க சில பேர் யாராச்சும் போட்டுக்கலாம், 1-2 பேர். பட் ஆனால் நம்ம எனக்கு தெரிஞ்சு மெயின் ஃபுட் பிளாகர்ஸ் யாருமே போட கிடையாது எனக்கு தெரிஞ்சு. மாஞ்சாலி ஹோட்டலில் தி லாஸ்ட் மீல்ஸ் சாப்பிட்டோம். அது நைட்டு ஃபர்ஸ்ட் டைம் நைட்டு மீல்ஸ் சாப்பிட்டு, ஐ மீன் ஒரு மீல்ஸ் கொடுக்குறாங்க, ஃபிஷ் மீல்ஸ் தராங்க. எனக்கு அது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அதுக்கு அவ்வளோ கூட்டம். நேற்று தீபாவளினால இங்கே அவ்வளோ கூட்டம். தாறுமாறான ஒரு மீல்ஸ். என் லைஃப்ல அந்த மாதிரி ஒரு மீல்ஸ் நைட்டு சாப்பிட்டதில்ல. ஃபிஷ் மீல்ஸ் நைட் நான் சாப்பிட்டதில்ல. பார்க்காதவங்க தயவு செஞ்சு அங்கே போய் அதை போய் பார்த்துட்டு வாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ உட்லாண்ட்ஸ் ஹோட்டலில் போய் நம்ம அவங்களோட சாம்பார்லாம் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். உண்மையான இவங்களோட சாம்பாரில் சக்கரை கலந்துருக்குறாங்களா, இல்லை சக்கரை கலக்காம இவங்களோட சாம்பார் நல்லா இருக்குதா, இல்லை வெள்ளம் தான் கலக்குறாங்களா என்னன்னு நம்ம அவங்க கிட்டே கேட்போம் எப்படின்னு. கிருஷ்ணர் கோயில் ரொம்ப ஃபேமஸ் உடுப்பியில. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது லைக் சாம்பார் இதெல்லாம் தானே ஃபேமஸ் நினைச்சிருக்கேன். பட் ஆனால் உடுப்பியில கிருஷ்ணர் கோயில் ஃபேமஸ். அண்ட் அதே மாதிரி இப்போ நான் இப்போதான் தெரிஞ்சு ஒருத்தர்கிட்ட கேட்டேன், ஆனந்த ராமநாத்தை கேட்டேன், எங்கோ நல்ல ஃபுட்டு கிடைக்கும் அப்படின்னு கேட்டு உட்லாண்ட்ஸ் ஹோட்டல் கிடைக்கும்னு கேட்டதுக்கு அது ரொம்ப கிளாசிக்காக இருக்கும், நீ அப்படி போகாத, ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கிறதுக்கு நீ போ அப்படின்னு சொல்லி எனக்கு இங்கே சொல்லி சஜஸ்ட் பண்ணாரு. கிருஷ்ணர் கோயில் பேக் சைட்லேயே வந்து ஒரு சின்ன தோசை ஆப்பம் இதெல்லாம் தருவாங்க அப்படின்னு நம்ம அவர் சொன்னார். ஸோ அதனால அங்கே போகலான்னு சொல்லி அப்படியே பிளான் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்பப்போ நான் லாஸ்ட் மினிட்ல பிளான் சேஞ்ச் பண்ணிடுவேன். இவன் இருந்துட்டு ஆசைப்பட்டு இருந்தான் உட்லாண்ட்ஸில் போய் நல்லா சாம்பார் பூரி அப்படிலாம் சாப்பிடலான்னு. ஸோ இவனையும் டைம் வேஸ்ட் பண்ணி இங்கே கூட்டிட்டு வந்துட்டேன். A few minutes later. So guys, இதுதான் அந்த பேக் சைடுக்கு உள்ள ஒரு கோயிலுக்கு பக்கத்திலே இருக்கிற ஆச்சாரியா தர்ஷினி. உட்லாண்ட்ஸில் தான் நம்ம போய் சாப்பிடணும்னு நம்ம தலையில் எழுதியிருந்தா என்ன பண்ண முடியும். சரி, ஓகே, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான்.
இப்படி ஒரு கிருஷ்ணர் கோயிலுக்கு சும்மா நம்ம இப்படி சாமி கும்பிட்டு போகலாம். ரொம்ப பழமை வாய்ந்த ஹோட்டல் இருக்கு. இங்க வந்தாலும் க்ளோஸ்டா இருக்குது. ஐயோ டேய், என்னடா வாழ்க்கையில ஒரு அடி வாங்கினா பாக்கல. டேய் எங்கடா ஒரு ஹோட்டல் வச்சிருக்க மாட்டாங்க போல இருக்குது. பாவம், நானாச்சும் நைட் சாப்பிட்டேன், இவன் சாப்பிட்டதும் வாமிட் பண்ணிட்டான். எனக்கெல்லாம் தலை எனக்கே கிருன்னு சுத்துது. மணி பாருங்களேன், மணி 10:15. டேய் அந்த அண்ணாட்ட கேள்ற, சாப்பிட்றதுக்கு எங்கேயாச்சும் பக்கத்துல ஏதாச்சும். காலையில இருந்து காஃபி கேட்கிறான். நான் காஃபி வாங்கி தர மாட்டேன், உனக்கு நல்ல மீல்ஸ் தான் வாங்கி தருவேன். நான் அடம் முடிச்சுட்டு வந்தேன். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. எதுல வேணா ஆடலாம், ஆணவத்தில் ஆடக்கூடாதுன்னு சொல்லி சும்மா சொன்னாங்க. நான் வாட்டுக்கு சிவனேன்னு இருப்பேன். என்ன மித்ரா பெரியா கஃபே இதுடா, எதுனாலும் சரியா இங்கிட்டு சாப்பிடு இருக்குதான்னு மட்டும் பாரு. இருக்கு பாரு, இருக்கு பாரு. நார்த் கர்நாடகா ஸ்டே த பெஸ்ட் மீல்ஸ், த பெஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் அப்படிலாம் சாப்பிடலாம்னு நினைச்சேன். என்னை பிடிச்சி ஹோட்டல் தேட வச்சிட்டீங்களேடா. உடுப்பியில வந்து ஹோட்டல் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. என்ன சோகனா, கடைசி டைம் நான் உடுப்பி வந்துருந்தேன் ஓகேங்களா. அப்பவும் என்னால் உட்லாண்ட்ஸ் ஹோட்டலில் சாப்பிட முடியல. இந்த டைமும் என்னால் உட்லாண்ட்ஸ் ஹோட்டலில் சாப்பிட முடியல. வா கிடைச்சது சாப்பிட்டு போகணும் போல இருக்குது. உடுப்பியில் ஃபேமஸே அவங்க தோசையும் சாம்பாரும் தான். எங்களுக்கு பூரி சாப்பிட வச்சுட்டானுங்க, போண்டா சாப்பிட வச்சுட்டாங்க. ஸோ கைஸ், இப்போ என்னன்னா நாங்கள் வந்து மார்வத்தி பீச் அப்படின்னு ஒரு பீச்சை நாங்கள் க்ராஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். அது எப்படிப்பட்ட பீச்னா, ஒரு சைடு வந்து உங்களுக்கு பீச்சாக இருக்கும் ஓகேங்களா. இன்னொரு சைடு வந்து ரிவர், ஃப்ளோட்டிங் ரிவர், நாட் பேக் வாட்டர் இல்லை, ஆக்சுவல் லைக் ஃப்ளோட்டிங் ரிவர்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அது போயிட்டு இருக்கும். அண்ட் அதுலேயும் முக்கியமாக நடுவில் 4 வே ஹைவேஸ் போயிட்டு இருக்கும். அதாவது இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஏசியாலேயே வேற எந்த இடத்துலையும் இந்த மாதிரி இருக்காது, சவுத் ஏசியாவில் வேற எங்கேயுமே இந்த மாதிரி இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. வேண்டர் வித் ஜெயின்னு நமக்கு இன்னொரு பேஜ் இருக்குது ட்ரோனுக்காகவே. ஸோ அந்த பேஜை நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள், நிறைய ட்ரோன் ஷாட்ஸ் வரும். அண்ட் இதோட ட்ரோன் ஷாட்ஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இல்லைன்னா நீங்கள் பார்ப்பீங்க. போட்டு வைக்கிறோம், சும்மா தரமாக இருக்கும். அப்படி ஒரு சீனை நம்மளால அப்படிலாம் பார்க்கவே முடியாது. நீங்கள் மேப்ல பார்த்தா எப்படி இருக்கும், அப்படி ஒரு வியூல உங்களுக்கு ஒன்று எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம எங்கே போறோம்னா முருடேஸ்வரா போகிறோம். நடுவில் சாப்பிட்றக்கு எங்காச்சும் பசிக்கல, ஏன்னா ஒரு 10-10:30 நம்ம சாப்பிட்டோம். ஸோ பசிக்கல. ஸோ இன்கேஸ் எங்காச்சும் நான் சாப்பிட்றத நான் சொல்கிறேன். அண்ட் அதே மாதிரி முருடேஸ்வரால சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்புற மாதிரி ஒரு பிளான். எங்கேன்னு கேட்குறீங்களா? கோவா. இப்படி ஒரு என்ட்ரி இருக்கும் முருடேஸ்வரா டெம்பிள் போறதுக்கு. முருடேஸ்வரா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. மதிய லஞ்ச் பார்த்தீங்கன்னா 2:30 சாப்பிட வந்திருக்கிறோம். இந்த லஞ்ச் என்னன்னா, இது வந்து ஃபிஷ் மீல்ஸ் தான் இதுவுமே. பட் ஆனால் இது வந்து உங்களுக்கு கோவன் ஸ்டைலில் ஃபிஷ் மீல்ஸு. ஒரு பொரிச்ச மீன் குழம்பு, இது பார்த்தீங்களா சங்கு, இது ஒரு விதமான சங்கு, இது தேங்காய் ஒன்று பண்ணி தந்துருக்குறாங்க. இங்கே எல்லாருமே பீட்ரூட் தராங்க, என்னன்னு தெரியல. மீன் குழம்பு அண்டு கீரோஸ் ப்ரான்ஸு சாப்பிட்டு போகலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம், ஆக்சுவலாக நாங்கள் எங்கே இருக்கிறோன்னா போனாவார் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிறோம். இங்கே வந்து எப்படின்னா
ஒரு அலப்பி இருக்குல்ல, நம்ம ஊர்ல அலப்பி வர்க்கலாலாம் இருக்குல்ல, அது மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப் கொண்ட ஒரு ஊர். பட் ஆனால் கோவா பக்கத்தில் இருக்கிறனால உங்களுக்கு கோவோட கல்ச்சர், கோவோட எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ நான் எந்த ஹோட்டல் தெரியுமா, ஹோட்டல் நவரத்னாவில் இருக்கிறேன். நீங்கள் இங்கே ஹோனவரில் வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கோவாவிலேயே நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா, இல்லைன்னா கோவா போக முடியாமல் நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு கைவி கூட்டி போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஹோனவர் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ். நம்ம வந்தாச்சு கோவா. இங்கதான் என்ட்ரி, இங்கதான் போலீஸ் பிடிப்பாங்க. பூமர் அங்கிள். எஸ், கமான் அங்கிள். பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிஷனா பிடிப்பாங்க. நம்மளுமே பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளீஸ் இங்கெல்லாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடை குறைச்சிக்கோங்க, இல்லைன்னா இல்ல ஸோ கைஸ் இங்க வந்தீங்கன்னா ஸ்பீடெல்லாம் குறைச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு நவீன கவி வந்து நவீன மிஷின் வச்சு பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ ஸ்பீடில் வரும், எவ்வளோ இதில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்தே பார்த்து பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. எங்களோட அழகாக காமிச்சாங்க. 53 வந்தவங்கிறது அழகாக காமிச்சிச்சு, டிஜிட்டலாக காமிச்சானுங்க. இவ்வளோ டிஸ்டன்ஸில் அப்படியே காமிச்சாங்க. கோவா வந்தீங்கன்னா பார்த்து 80ல் தாண்டிடாதீங்க. 70 தான் லிமிட்டிங்க, மேக்ஸிமம் 80. 103 வந்தது. அது நாங்கள் ஜஸ்ட் ஒரு அந்த ஒரு 5 செகண்ட் தான் வந்திருப்போம். அதுக்கே எங்களை பிடிச்சிட்டாங்க. சம்பவம் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹியர் இட்செல்ஃப்.